ஆற்று வாழ்வியல் உரையாடல் மையத்தில் நடைபெற்ற இருப்பிடம் குறித்தான கலந்துரையாடலில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் கருத்துரை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஒரு வாழ்க்கை முறை குறித்து நான் புரிந்து கொண்ட சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையில் நான் சொல்கிறது எல்லாராலையும் எவ்வளவு எவ்வளோ முழுமையாக கடைபிடிக்க முடியும் என்பது எனக்கு தெரியல. இன்றைக்கி இருக்கிற சமூக நடைமுறையில் நான் சொல்கிற கருத்துக்கள் பொருந்தாது அல்லது முற்றிலும் பொருந்தாது என்பதை தான் வகைப்படுத்த முடியும். அவ்வளவு இடைவெளியோடு இருக்கிற கருத்துக்கள் மாதிரி ஒரு பார்வை உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய புரிதல் என்பது என்னவா இருக்கு என்கிற வகையில் உங்களோட பகிர்ந்துக்கலாங்கிறது தான் அடிப்படையில் நான் இந்த உரையை பேசுறதுக்கான காரணம். ஒரு கட்டமைப்பு அல்லது கட்டட ஏற்பாடு என்பதாகப்பட்டது என்னன்னா, ஒரு மனிதனுடைய உறைவிடம், தங்குமிடம், இருக்குமிடம் என்கிற அடிப்படையில் மனிதனுக்கு அந்த கட்டமைப்பு சிந்தனை, இருப்பிட சிந்தனை இருக்கு. இருப்பிட சிந்தனை என்பது மனிதனுக்கு மட்டும் தனிப்பட்டு இருக்கிறது இல்லை. ஒரு வாழ்க்கை முறை என்று அமையப்பெற்ற எல்லா விலங்குகளுக்கும் கூட, எல்லா உயிரினங்களுக்கும் கூட இருப்பிட சிந்தனை, உறைவிட சிந்தனை இருக்கதான் செய்யுது இயற்கை முழுவதும். அப்படி இயற்கை முழுவதும் இருக்கிற இந்த உறைவிட சிந்தனை, இருப்பிட சிந்தனை என்பது மனிதனுக்கு சற்று மேன்மையானதாக, சற்று சிந்தனை முறையில் வளர்ச்சி பெற்றதாக இருக்கு. ஆனாலும் கூட மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் இருப்பிட சிந்தனை, உறைவிட சிந்தனை இருக்கு. இப்போ இந்த உறைவிட சிந்தனைக்குள்ள நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எல்லா உயிரினங்களும் அதனுடைய உறைவிடத்தை பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய அறிவை ஒப்பிடும்போது அவ்வளவு வியப்பானதா இருக்கும். ஒரு தேன் கூடு அப்படின்னு ஆய்வு பண்ணா, தேன் கூட தனியா ஆய்வு பண்ற அளவுக்கு அதுக்குள்ள இருக்கிற கட்டமைப்பு வசதிகள், ஒரு தேன் கூடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, தேன் கூடுல எப்படி இருப்பிடம் இருக்கு, எப்படி படுக்கை அறை இருக்கு, அப்படிலாம் அதுக்குள்ள வசதி வாய்ப்புகள் இருக்கு. தூக்கணாங்குருவி கூடு, வீட்டு கதவுகள்ல, சன்னல்கள்ல இருக்கிற வண்டுனுடைய பொந்துகள் மண்ணை வச்சு கட்டியிருக்கும். நம்ம கண் பார்வையில் இருக்கிற குருவி கூடு, புறா கூடு, அது வச்சிருக்கிற அந்த அதுக்கான குச்சிகள், சிறகுகள்லாம் தேர்வு பண்ணி அதை கட்டமைச்சு வச்சு வசதியா ஏற்பாடு செஞ்சுக்கிற ஒரு அறிவு, இத்தனை அறிவை விட மேன்மையான ஒரு வடிவத்தில் மனிதனுடைய இருப்பிட சிந்தனை என்பது இருக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ ஐயா பேசும்போதும், ஐயா உட்பட பலர் இதுக்கு முன்னால பல வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு உயர்வான சிந்தனை நமக்கு இருக்கணும். ஆனா நம்முடைய இருப்பிட சிந்தனை என்பது எவ்வளவு மோசமா இருக்குன்னு நீங்க இன்னைக்கு பார்க்க முடியும். அவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய இருப்பிடத்தை சிதைவு உடையதா நம்ம கட்டமைக்கிறோம், வச்சிருக்கோம். பரந்த சமவெளிய, வயல்வெளிய எவ்வளவு சிதைச்சு அதில் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு நம்முடைய இருப்பிட சிந்தனையினுடைய வடிவமாக இருக்கு. சூழலியல் பேசுறவங்க எல்லாம் ஆற்று மணல் திருடு போகுது, மலைகளை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறத கேட்குறோம். ஆற்று மணலை திருடி யாருக்கோ கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அது அப்படி இல்லை. இன்னைக்கு நகரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீடும் ஆற்று மணலை வச்சு தான் கட்டுறாங்க. பேசுகிறவன் வீடும், பேட்டி எடுக்கிறவன் வீடு, அந்த கூட்டத்தில் இருக்கிறவன் வீடு, எல்லார் வீடும் ஆற்று மணல் வச்சு தான் கட்டப்படுது. மலைகள் ஏதோ ஒரு மலையை குடஞ்சோ, அறுத்தோ, திருடியோ, சூறையாடியோ கொண்டு வந்து தான் கல்லை வச்சு கட்டுறாங்க.
அப்போ ஒரு வீடு கூட இந்த சூழலியல் சார்ந்து அல்லது ஒரு விலங்குக்கு மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிற இருப்பிட அறிவோட ஒரு மனிதனுடைய வீடு அமையப்பட்டிருக்கா அப்படின்னா ஒரு வீடு கூட சமகாலத்துல இல்ல. ஒருத்தர் கூட அப்படி வீடு கட்டல. விதிவிலக்கா சில பழங்குடியின மக்கள் வீடுகளை நான் பார்த்தேன். நேரடியா போய் பார்த்தேன். அவங்களுடைய கட்டிட அமைப்பு முறை, அந்த பழங்குடியினர் வீட்டு சுற்றிலும் கூட வழக்கமான ஹாலோ பிளாக் வீடெல்லாம் வந்துருச்சு. ஆனா அவங்க வீடு வந்து அந்த இருப்பிட அறிவோட கட்டப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற சுள்ளிகளை கரைச்சு, சோறு எழுப்பி, சோறுக்கு இடையில மண்களை வச்சு பூசி, அது ஒரு நேர்த்தியான வடிவத்தோட கட்டப்பட்டிருக்கு. இப்படி விதிவிலக்கா சில வீடுகள், சில தங்குற இடங்கள்லாம் நம்ம விதிவிலக்கா தான் இருக்கே ஒழிய, ஒரு பொது வெளியில இருப்பதற்குரிய வீட்டு ஏற்பாடு, இருப்பிட ஏற்பாடு என்பது முழுவதும் இந்த சூழலை சிதைச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப தூரம் வந்துட்டோம். அது வந்து சாதாரணமான தூரம் இல்ல. நீங்க திரும்பி போக முடியாத அளவுக்கு தூரம் வந்துட்டோம். நீ இயல்பா ஒரு வீட கட்டு, இயல்பா ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கோ, இயல்பா ஒரு வாழ்க்கை முறைய நீ பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் வர்ற அளவுக்கு இன்னைக்கு தூரத்துக்கு வந்துட்டோம். நீ இயல்பா இருக்கணுங்கிறது, நான் இயல்பா இருக்கணுமா அப்படின்னே அவன் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் கேட்கிறான். அப்படி ஒரு சிக்கலான சூழல்ல இருக்கிற போது நம்ம எங்க எவ்வளவு விலகி நிக்கிறோம் அப்படிங்கறத முதல்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ அடிப்படையில மனிதர்களுடைய உள்ளுணர்வு இயல்பை நோக்கியான ஒரு வாழ்க்கை முறையா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீ இருப்பிடமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையா இருந்தாலும் சரி, மருத்துவ முறையா இருந்தாலும் சரி, அது ஒன்னொன்னுக்குள்ளயும் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அது உங்க இயல்புக்கு பொருத்தமானதா இருக்கணும். இயல்புக்கு பொருத்தமானது அப்படின்னா, மருத்துவ முறையை மட்டும் சொல்றேனே, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ நவீன மருத்துவ முறை ஒரு நோயை தடுக்கிறதுக்காக மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நோய் வராம இருக்கிறதுக்காக மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கிருமி உங்களை தாக்காம இருக்கிறதுக்காக முன்கூட்டியே நீங்க மருந்துகளை எடுத்துக்கிறதுக்குரிய ஆய்வுகளை செய்யறாங்க. இதெல்லாம் நடக்குது. இயல்பாவே மனிதனுடைய அல்லது இந்த பேரண்டத்தின் இருக்கிற எல்லா உயிரினுடைய இயல்பு இந்த பேரண்டத்தை உள்வாங்கிக்கிட்டு இந்த பேரண்டத்தோட பொருந்தி போற வாழ்க்கை முறை தான் இருக்கும். இயல்பாவே உங்களை சுற்றி இருக்க எல்லா விலங்குகளையும் பார்த்தாலும் அப்படிதான். அது மழை பெய்யுது அப்படின்னா மழையை உள்வாங்கிக்கிறோம். மழைக்கு தகுந்த உடல் அமைப்பு, இருப்பிட அமைப்பை எடுத்துக்கிறோம். மழை பெய்யும் போது அதுக்கு பொருத்தமான ஒரு சூழலை அது உருவாக்கிறோம். எப்பயும் போய் மழை கூட சண்டை போடாது. வெயில் வருதுன்னா வெயில் கூட சண்டை போடாது. காற்று வருதுன்னா காற்று கூட சண்டை போடாது. இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களினுடைய இயல்பா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த பேரண்டத்தினுடைய போக்க உள்வாங்கிக்கிட்டு அந்த போக்குக்கு தன்னுடைய இருப்பை பொருத்திக்கிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை முறைய இங்க இருக்கிற எல்லா விதமான உயிரினங்களும் வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா மனிதன் மட்டும், குறிப்பா பகுத்தறிவு நிறைந்த மனிதன் அல்லது நவீன மனிதன் என்று தன்னை கருதி கொள்கிற மனிதனுக்கு இந்த அறிவெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த அறிவெல்லாம் பேரண்டத்தினுடைய இயல்பு அறிவெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய எல்லா அணுகுமுறையும் இந்த போக்குல இருக்கிறது இல்ல. உடனே தடுத்துடணும், கிருமி வந்தா தடுத்துறது, அல்லது நோய் வந்தா நோய் வராம தடுக்கிறதுக்கு ஒரு மருந்தோ ஊசியோ ஏதாவது ஒண்ண எடுத்துக்கிறது, இப்படி ஒரு தடுப்பு நடவடிக்கைகளையே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மருத்துவ முறைய எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்துறாங்க. ஒரு ஒரு இருப்பிடம், அதாவது கரையானுடைய இருப்பிடம், எறும்புடைய இருப்பிடம், ஒரு குளவியோட இருப்பிடம், தேனியோட இருப்பிடம், இதெல்லாம் என்னன்னா மழை வருது, மழையிலிருந்து மழை தண்ணி மழை தண்ணியினுடைய ஈரம் வேணும், மழை தண்ணி உள்ள வரக்கூடாது. மழை தண்ணியுடைய குளுமை வேணும், மழை தண்ணி உள்ள வரக்கூடாது. வெயிலினுடைய அந்த கதகதப்பு வேணும், ஆனா வெக்க உள்ள வரக்கூடாது. இப்படி ஒரு சூழல் பொருந்திய ஒரு வாழ்க்கை முறைய இருப்பிடத்துக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அப்படி ஒரு போக்கு இருக்கு, அப்படி ஒரு நிஜம் இருக்கு. ஆனா மனிதனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நகரங்கள்ல, பெருநகரங்கள்ல இருக்கிற இருப்பிட ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே தடுப்பு தான். எப்படி மருத்துவத்துல தடுப்பு மட்டுமே வச்சு நவீன வாழ்க்கை முறைய கைக்கொள்ற மாதிரி மேற்கொள்ற மாதிரி,
இருப்பிடமும் தடுப்பின் அடிப்படையில தான் இருக்கு. உனக்கு தண்ணி வரக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு ஏரிகள தூர்வாரி, ஏரிகளுக்குள்ள வீடு கட்டி, தண்ணி உள்ள வராத அளவுக்கு கற்களையும், பூச்சிகளையும் அடுக்கி அதுக்குள்ள போய் குடியிருந்துக்கிறாங்க. அடிப்படையில உண்மை என்னன்னா, இந்த பேரண்டம் முடிவு பண்ணி அந்த வீடெல்லாம் காலி பண்ணணும்னு நினைச்சதுன்னா, ஒரு நாள்ல பல இடங்கள்ல பார்க்குறோம். இன்னைக்கும் கேரளால அப்படி ஒரு ஒரு பெரிய இயற்கை சீரழிவ பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு விசாரிக்கிற போது, அங்க இருக்கக்கூடிய இருப்பிட சூழல சிதைச்சு சிதைச்சு இருப்பிடத்தை தடுப்பாக உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு போக்கு தான் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால இருக்கிற ஒரு இருப்பிட உருவாக்கமா இருக்கு. அப்போ இந்த இருப்பிடம் என்பது இந்த தன்மையில வளர்ந்து இன்னைக்கு பரவலா இதுதான் நியாயமானது, சரியானது, பொருத்தமானது, இதுதான் முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம நம்மள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும். அதனால தான் முதல்லயே சொன்னேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க பின்பற்ற முடியாது. இதெல்லாம் என் விருப்பம். நான் புரிஞ்சு வச்சிருக்கிற கருத்து தான் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த இருப்பிட கொள்கைகள, இந்த இருப்பிட ஏற்பாடுகள நீங்க பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனா, நீங்க இதுல மன அழுத்தத்துக்குலாம் உள்ளாகுறதுக்கு ஒண்ணும் இல்லங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட நீங்க பின்பற்றலாம். அடிப்படையில ஒரு இருப்பிடம் என்பது உங்களுடைய இருப்பின் காரணமா உங்க சூழல் சிதையக்கூடாது. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்க சுத்தி இருக்கிற ஒரு ஒரு தாவரத்துக்கு, ஒரு உயிரிக்கு கூட எந்த விதமான கேடு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அப்படி ஒரு இருப்பிடத்துக்குரிய சிந்தனையோட நீங்க இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா, இந்த சூழல்ல இவ்வளவு மலைகளையும், இவ்வளவு ஆறுகளையும், இவ்வளவு தண்ணீரையும் திருட வேண்டிய, சூறையாட வேண்டிய ஒரு கூட்டமா இது இருக்காது. இந்த கூட்டம் திருடி தின்னுட்டு போயிரும். அது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த இந்த சூழல்ல எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு குழந்தைகளோ, எதிர்கால தலைமுறையினுடைய தண்ணீர் என்பது எவ்வளவு சவாலான விஷயமா இருக்கும். எதிர்காலத்த குழந்தையினுடைய உடல் நலம் என்பது எவ்வளவு சவாலான விஷயமா இருக்கும். எதிர்கால குழந்தைகள்லாம் ஏதோ வேற கிரகத்துல இருந்து மொத்தமாலாம் இறங்க மாட்டாங்க. உங்க வீட்ல பிறக்கிற குழந்தைக தான். நம்ம வீடுகள்ல பிறக்கிற குழந்தைகளுடைய குடி தண்ணீரும், அவங்களுடைய உடல் நலமும், அவங்களுடைய சமூகமும் எவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாகுங்கிற அக்கறையோட இந்த இருப்பிடத்தை தேர்வு செய்யணும் என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. அதற்கு முதல்ல நாம் இருக்கிற இடம், நான் இருக்கிற இடம், என் காரணமா அங்க இருக்கிற சூழல சிதைக்கக் கூடாதுங்கிற சிந்தனையோட நான் இருக்கணும். அப்படி ஒரு இருப்பிடத்தை உருவாக்கிக்கிற நபரா நான் இருக்கணும். 2வது இருப்பிடத்திற்குரிய அந்த பொருள் தேர்வு இருக்கு பாருங்களேன். இருப்பிடத்தினுடைய ஒரு சுவர் எழுப்பணும், அல்லது அதுக்கு மேற்கூரை அமைக்கணும் அப்படின்னா, அது 2 விதத்துல. ஒண்ணு எனக்கு பாதுகாப்புக்குரியதா இருக்கணும். அந்த சூழலுக்கு சிதைவு ஏற்படுத்தாத மாரி இருக்கணும். இன்னொன்னு அந்த அந்த கட்டுமான பொருட்கள் என்பது கட்டி முடிச்சதுக்கு பிறகு, இந்த சூழலோடு பொருந்தி இருக்கிறதா இருக்கணும். தடுக்கிறதா இருக்கக்கூடாது. காத்த தடுக்கிறது, அ அல்லது வெயில தடுக்கிறது, ஒளிய தடுக்கிறது, நீர தடுக்கிறது, இப்படி தடுப்பு நடவடிக்கை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது ஒரு நல்ல இருப்பிட அமைப்புக்குரிய விதியா இருக்க முடியாது. காத்த உள்வாங்கிக்கிறணும். அத செரிமானம் பண்ணி உங்களுக்கு குடுக்கணும். உடல்ல எடுத்துக்கங்களேன், உடலினுடைய தோல் இருக்குல்ல, தோல் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உச்சபட்சமான அ பாதுகாப்பு சுவர். நீங்க தண்ணீல போட்டீங்கன்னா கெட்டு போகாது. ஒரு கடிகாரத்த தண்ணீல போட்டீங்கன்னா கதை முடிஞ்சிரும். கையில வச்சிருக்கிற தொலைபேசி கருவிகள தண்ணீல போட்டீங்கன்னா கதை முடிஞ்சிரும். அதனுடைய வாழ்நாள் அவ்வளவுதான். ஆனா உங்களுடைய தோல் அப்படி இல்ல. உங்க தோல் வந்து எவ்வளவு அற்புதமான தன்மையோட இருக்கு என்பது உங்களுடைய உடல் உறுப்புகள் நல்லபடியா அமைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா தோல் எவ்வளவு பொறுப்பா இருக்கோ, அப்படி ஒரு பொறுப்பு தன்மையோட இருக்கிற இருப்பிட சூழல நீங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சான்று தான் நம்ம உடல், நம்ம தோல். இப்ப வெளியில இருந்து வர்ற காத்த வாங்கிட்டு உடலுக்குள்ள என்னவா அனுப்புது? உடம்புக்குள்ள இருக்கிற சங்கடமான பொருட்கள தோல் எப்படி வெளிய அனுப்புது? இந்த இந்த ஒரு பரிவர்த்தனை இருக்குல்ல,
இப்படி ஒரு தன்மையோட இருப்பிடம் என்பது இருக்கணும். பழங்காலங்கள்ல தொன்மையா இருக்கக்கூடிய காலங்கள்ல உயிர் வாழும் கற்களாக அப்படின்னு கோயில்களை சொல்றாங்க. உயிர் வாழும் கற்கள்னு கோயில்களை சொல்றாங்க. உயிர் வாழும் மரத்துண்டுகள் என்று அங்க இருக்கக்கூடிய நிலை, அங்க வச்சிருக்கிற மரங்களை சொல்றாங்க. இதெல்லாம் என்ன அடிப்படையில சொல்றாங்கன்னா, ஒரு தோல் மாதிரி செயல்படுது. இயற்கையினுடைய எந்தவித சுழற்சியிலிருந்து வெளியில போகாம ஒரு தோல் மாதிரி அந்த அந்த உயிர்த்தன்மையோட செயல்படக்கூடிய இருப்பிட பொருட்களாக அவையெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு என்பதை உள்வாங்கிட்டு நம்முடைய இருப்பிடம் அப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை, நம்மகிட்ட இல்லை. நீங்க இன்னைக்கு இருப்பிடத்துக்கு துறை சார்ந்து அதெல்லாம் படிச்சோம்னா, பொறியியல் சார்ந்த கதையெல்லாம் கேட்டோம்னா அவ்வளவு அக்கிரமமா இருக்கு. அவன் என்னென்ன துறை வச்சிருக்கான் அதுல. நீங்க வச்சு இருப்பிடத்துக்குள்ள தரைத்தளம் அமைக்கிறதுக்கான பிரிவு, அதுக்கு மலையை குடையிறதுக்கான தனி மலைகளை குடையிறது, மலைகளை அறுக்கிறது, அது மேல ஒரு பூச்சி பூசுறது, அப்புறம் சுவரை பூசுறதுக்கான எம்சாண்டு மண்ணுலாம் அப்படியே ஒரு பாறை துண்டை ஒரு இயந்திரத்துல போடுறாங்க, அது மண்ணாக்கி கொடுத்துருது. ஆத்து மண், ஆறுல வர்ற மண்ணும் எம்சாண்ட்ல வர்ற மண்ணும் எப்படி ஒன்னா இருக்கும்? ஒரே மாதிரியான குணத்தோட இருக்குமான்னா இருக்காது. ஆத்து மண்ணை நீங்க எந்த நிலத்துல இருக்கிறீங்க, அந்த நிலத்துக்குரிய ஒரு இருப்பிடத்தை உருவாக்குறது தான் சரி. அது இல்லாம நீங்க ஆத்துல இருந்து களவாண்டு வர்றதே தப்பு. இன்னும் மோசமா போய் ஒரு பாறை துண்டை எடுத்து ஒரு இயந்திரத்துல போட்டு அதை அரைச்சி மண்ணாக்கி அதை கொண்டு வந்து வீட்டுல கட்டி அதுக்கு மேல வண்ணங்கள் பூசி அதுக்கு மேல வெயில் பட்டாலும் மங்காத வண்ணம், தண்ணி பட்டாலும் அதுக்குள்ள போகாத வண்ணம், இப்படியான வண்ணங்கள் மேல நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட ஐயா சொன்னாங்க, மழையினுடைய வெப்ப ஈர்ப்பு எப்படி இருக்கும், மழையினுடைய வெப்ப வெளித்தள்ளுதல் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய அதுக்கான குறிப்புகள் இருக்கு. நீ இந்த மலையில இருந்து இந்த எம்சாண்டு மாதிரியான ஒரு கல்லை கொண்டு போய் வீட்டுல சென்ட்ரிங் போட்டு அந்த வீட்டு மேல சிமெண்டையும் போட்டு இந்த எம்சாண்டையும் கலந்து அதை வச்சு மேல் தளத்தை பூசி அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அது என்ன மாதிரி வெப்பத்தை வாங்கும், என்ன மாதிரி வீட்டுக்குள்ள கொடுக்கும்? வீட்டுக்குள்ள குடியிருக்கவே முடியாது. நிச்சயமா ஒரு குளிர்சாதன வசதி வேணும். குளிர்சாதன வசதி வேற ஒரு வேலை செய்யும். இப்படி ஒரு மனிதன் எந்த வகையிலையும் குடியிருக்க முடியாத அளவுக்கான சிக்கல் நிரம்பிய ஒரு இருப்பிட ஏற்பாட உடனடியா எவ்வளவு விரைவா கைவிட முடியுமோ, இந்த கதையெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு இயல்பான வாழ்க்கை முறை என்பது, இயல்பான இருப்பிடத்தை கட்டுவது என்பது எவ்வளவு அடிப்படையானது. இருப்பிடம் என்பதே உங்களுடைய இயல்புல இருந்து அமைய பெறணுங்கிறதுதான். அதுதான் வீடே. நீங்க கட்டுற வீடே அப்படிதான் இருக்கணும். உங்களுடைய நிலம் சார்ந்ததா இருக்கணும். வீட்டு பக்கத்துல கிடைக்கிற பொருட்களை வச்சு கட்டுறதா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போறதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும். வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும். வேற எந்த விதமான மேற்படி பூச்சும் மேற்படியான விசேஷ ஏற்பாடுகளும் இல்லாததா இருக்கணும். இதெல்லாம் அடிப்படையா இருப்பிடத்துக்குரிய ஏற்பாடுகளா நீங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அப்படிதான் இருப்பிடத்தை உருவாக்கணும் அப்படின்னு என்னை திட்டமிட சொன்னா, உங்களுக்கு ஆலோசனை கேட்டீங்கன்னா இப்படிதான் சொல்லுவேன். நீங்க இருக்கிற இருப்பிடத்தினுடைய நிலம் என்ன, நிலத்தினுடைய இயல்பு என்ன, அந்த நிலத்துல தண்ணீர், இப்போ இந்த இடம் களிமண், பொதுவா களிமண் நிலமா இருக்கு அப்படின்னா களிமண்ணுடைய தன்மை நீண்ட காலம் நீரை உள்ள வச்சுக்கிறோம். அப்ப நீண்ட கால நீரை உள்ள வச்சுக்கிறதுக்குரிய மண்ணா இருக்கிற போது அந்த அந்த மண்ணை எப்படி நம்ம பயன்படுத்துறது, இங்க இருக்கிற கற்களை எப்படி பயன்படுத்துறது? முதல்ல 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேருக்கு எவ்வளவு பெரிய வீடு போதும்னு ஒரு திட்டம் வேணும். 3 பேர் ஒரு வீட்டுக்கு, பெருநகரங்கள்ல 3 பேர் இருக்கிற வீட கல்யாண மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. 3 பேர் 4 பேர் இருக்கிற வீட கல்யாண மண்டபம் மாதிரி, அந்த வீட்டுக்கு இருக்கிறதுக்கு 4 பேரு, காவலுக்கு 7 பேர், இப்படிதான் இருக்கு நகரங்கள்ல வீடு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீட்டு இருப்பிட ஏற்பாடு என்பது எதை நோக்கியதா இருக்கு, எந்த விதத்துல அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னா, சுவருக்குள்ள நீங்க இருந்துக்கலாம், ஒரு பெட்டிக்குள்ள நீங்க இருந்துக்கலாம், அவ்வளவுதான்.
வீடு அல்லது இருப்பிடம் என்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துறதா இருக்கணும். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்களோ, உங்களுடைய வருகை, நீங்க வந்து எந்த எந்த மறைநூல் அல்லது மெய்யியல் கோட்பாட பின்பற்றுவரா கூட இருக்கலாம். உங்க மெய்யியல் கோட்பாடுக்கு உட்பட்டு நீங்க பார்த்தீங்கன்னா கூட, நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ, அந்த வருகை வருகை மையத்துக்கு நீங்க துரோகம் பண்ணாம இருக்கணும். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, நீங்க வந்து எந்த வகையான சிந்தனை பள்ளியிலிருந்து வந்தா கூட, அந்த சிந்தனை பள்ளி வழிகாட்டுற உங்க இறை தத்துவத்திற்கோ, மெய்யியல் தத்துவத்திற்கோ மாறுபாடு இல்லாத ஒரு மனிதனா நீங்க வாழணுங்கிறது உங்க உங்க வீட்டுக்குள்ள தான் நீங்க வெளிப்படுத்த முடியும். நீங்க வீடு இருப்பிட உருவாக்கத்துல தான் நீங்க வெளிப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து பளிங்கு போட்டு வீடு கட்ட சொல்லல. கிருஷ்ண பரமாத்மா பாறையெல்லாம் அறுத்து கொண்டு வந்து தரையில பதிக்க சொல்லல. எந்த கடவுளும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா உங்க கடவுளே இல்ல. இவன் வந்து இயேசு கிறிஸ்து சிலையவே பளிங்குல தான் வைக்கிறான். கிருஷ்ண பரமாத்மனுடைய சிலையவே வந்து கல்ல அறுத்து தான் வைக்கிறான். எப்படி ஒரு சிக்கலான நிலை இருக்கு. இதெல்லாம் எதை நோக்கியதா இருக்கு அப்படிங்கிறது நான் ரொம்ப அச்சப்படுத்த விரும்பல. ரொம்ப அச்சத்தை நோக்கி நகர்த்த விரும்பல. அடிப்படையில நீங்க குறைஞ்சபட்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படியான இருப்பிடத்தை நீங்கள் உருவாக்குற போது, அந்த இருப்பிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனா எதிர் வர்ற தலைமுறை என்பது கடுமையான நெருக்கடிக்கு, தண்ணீருக்கு நெருக்கடியோட, நிலத்துக்கு நெருக்கடியோட, குறிப்பா இப்போ சூழலியலாளர்கள் சொல்றது மாதிரி சூழலியல் அகதிகளை உருவாக்குகிற ஒரு இருப்பிட கட்டுமானத்தை நம்ம செய்யறது மாதிரி ஒரு ஏற்பாடை நம்ம செஞ்சிருவோம். அப்போ நம்முடைய இருப்பிட ஏற்பாடு என்பது இந்த வகையில் இருக்கணும். சொன்னது போல அந்த சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கிறவருக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா, நலம் தரக்கூடியதா, பொருத்தமான நிலத்திற்குரிய பொருத்தமான கட்டுமானங்கள் வசதியோட, பொருத்தமான கட்டமைப்பு ஏற்பாடோட அந்த இருப்பிடம் என்பது உருவாக்கப்படணும். அது அப்படிதான் நம்ம இருக்கிற இருப்பிடம் என்பது உருவாக்கப்படணும். இந்த இருப்பிடத்துக்குள்ள இருக்கிற நுட்பங்கள், நுணுக்கங்கள் எல்லாமும் உங்களுடைய தேவையிலிருந்து நீங்க சிந்தனை பண்ணாலே போதும். புதுசா நீங்க பொறியியல் படிப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவை இருக்கு? 4 பேர் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு படுக்கை அறை வேணும், சமையல் செய்யறதுக்கான அறை வேணும், அதுக்கான மேடு வேணும், சமையல் மேடு வேணும், நீங்க குளிக்கிறதுக்கான ஏற்பாடுக்குரிய இப்படி இப்படி அன்றாடம் நீங்க பயணிக்கிற, செயல்படுற அந்த செயல்பாடு முறைகளுக்குரிய திட்டங்களை வச்சுக்கிட்டே நீங்க அந்த இருப்பிடத்தை உருவாக்க முடியும். எதுக்காக ஒரு ஒரு இருப்பிடத்துல நம்ம செடி வளர்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நவீன இருப்பிட வசதி வாய்ப்புகள்ல தெரியறதே இல்லை. செடி இவன் வாங்கி வைக்கிற மாடித்தோட்டம்னு ஒரு புது பண்பாடு வளர்ந்துட்டு இருக்கு நவீன இருப்பிட கட்டுமான துறையில. மாடித்தோட்டத்துல நீங்க இவங்க தூவுற விதைகளும் புறா தென்னை நார் கழிவுல இருந்து அதை உருவாக்குறாங்க. அது மண்ணு கிடையாது. தென்னை நாரை எடுத்து அதை கழிவா மாத்தி அதுல விதை போட்டு அதுல காய்கறி என்ன செய்ய போறான்? இப்படி இப்படி எப்படி நீ காப்பாற்ற போற? இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறது? இப்படி காப்பாற்ற முடியும் நம்புறியா? இவ்வளவு குழப்பமான சிக்கலான இருப்பிடத்தை நாம உருவாக்க வேண்டியது அவசியம் இல்லை. அடிப்படையில நாம இருக்கிற இடத்த ஒட்டி அங்க விளையிற விளைபொருட்களை, அங்க விளையிற தாவரங்களை அப்படியே அனுமதிக்கலாம். நீங்க இப்போ நகரங்கள்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற நகரங்கள்ல, மதுரை மாதிரி ஆன நகரங்கள்ல கூட நீங்க பார்க்க முடியும். சென்னையில நான் பார்க்கல, மதுரையில பார்க்குறேன். என் வீட்டு பக்கத்துல குப்பை மேனி புதரா இருக்கும். குப்பை மேனியும் கீழாநெல்லியும் மழை வந்துச்சு அப்படின்னா துபு துபுன்னு வளர்ந்துடும். அதுல ஒரு மருத்துவ உண்மை இருக்கு. மழை வரும்போது உடம்புக்குள்ள என்ன மாற்றம் வரும், அந்த மாற்றத்துக்குரிய மருந்தாதான் குப்பை மேனி வேலை செய்யும். இப்படி அதுல ஒரு மருத்துவ உண்மையும் இருக்கு. பேரண்டத்துக்குள்ள இருக்கிற தொடர்பு தான் அது. இப்படி உங்க இருப்பிடத்தை ஒட்டி இருக்கிற செடிகளை நீங்க கொலை செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு ஒரு அற்புதமான தோட்டம் உங்க வீட்டை சுற்றி கிடைக்கும். நீ தனியா தோட்டம் அமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ உங்க சூழலியல் சார்ந்து நீங்க உருவாக்கி இருக்கிற தோட்டத்துல அதுல விளையிற எந்த பொருள் கேடான பொருள் உங்க தோட்டத்துல அல்லது உங்க இருப்பிடத்தை சுத்தி இருக்கிற
அந்த மண்ணுல விளையிற ஏதாவது ஒரு மூலிகை கேடான மூலிகைன்னு உண்டா? மனிதனுக்கு பயன்படும், மனிதனுக்கு பயன்படலன்னு வேணா நம்ம பிரிக்கலாமே ஒழிய, இந்த பேரண்டத்துக்குள்ள வளரக்கூடிய ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு புல்லு, ஒரு மரம் வீணானது, கேடானது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. அவ்வளவு அவ்வளவு அற்புதமான வடிவமைப்போட இந்த பேரண்ட இயங்குமுறை இருக்கு. இந்த பேரண்ட இயங்குமுறைக்குள்ள அந்த சிதைவு இல்லாம நீங்க உங்க வீட்டு பக்கத்துல வளர்ற அந்த செடி கொடிகள அனுமதிச்சாலே, அதுல நூற்றுக்கணக்கான மூலிகைகள நீங்க பயிரிட முடியும். பயிரிடுறதில்ல. அதுலருந்து நீங்க அறுவடைக்கு அறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும்போது அத பயன்படுத்திக்கலாம். அத உங்களுடைய நோய் தீர்க்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு இருப்பிட ஏற்பாடு என்பது நம்ம புரிதலின் அடிப்படையில உருவாகணுங்கிறது தான் இருப்பிடம் குறித்து நமக்கு இருக்க வேண்டிய பார்வை. இதற்கான மரபு கட்டுமான ம் ஆலோசனை செய்றவங்க, நிஜமாவே இந்த இந்த கொள்கைகள அ மையமா வச்சு இயங்குற ஆலோசனைகள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்படியான நபர்கள் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா நல்லது. ப பழைய இருப்பிடம் குறித்து ஒரு மரபார்ந்த தொன்மையான இருப்பிட அறிவெல்லாம் எல்லா மரபுகள்லயும் இருக்கு. தமிழ் மரபுலயும் இருக்கு. அத நம்ம பின்பற்றி இருப்பிட அ அமைப்ப உருவாக்க முடியும். குறிஞ்சி நிலத்திற்குரிய இருப்பிட வசதி எப்படி இருக்கணும்? முல்லை, மருதம், நெய்தல் ஒவ்வொரு இருப்பிடத்திற்கும் அந்த நில அமைப்பிற்கும் இருக்கிற தொடர்பு என்ன? இப்படியான அந்த அந்த புரிதலோட கூட நாம இருப்பிடத்த உருவாக்குற நிலத்துல அந்த உருவாக்கத்திற்கு திட்டமிட முடியும். இப் இப்படி திட்டமிடுறபோது, அ எப்பவும் அந்த அது ரொம்ப சுருக்கமாவும், நேர்த்தியாவும், அத உங்களுக்கு பொருத்தமானதாவும் இருக்கும். அதுதான் நம்மோ பின்பற்ற வேண்டிய இருப்பிடம் குறித்து நம்முடைய புரிதலாவும், அந்த புரிதலிருந்து வரக்கூடிய திட்டமிடுதலாவும் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்போ நம்ம நம்ம கையில ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ள நம்ம எத்தன பேர் வசிக்க போறோம்? அந்த வசிப்புக்குரிய தேவை எங்க இருக்கு? எப்படி இருக்கு? அந்த தேவையிலிருந்து எப்படியான கட்டடங்கள உருவாக்க போறோம்? என்பதெல்லாம் நம்முடைய புரிதலிருந்து அ முடிவெடுக்கப்படும் அப்படின்னா, அது ஒரு உண்மையிலேயே பொருத்தமான மரபு கட்டுமானமா இருக்கும். அதுதான் வாழ்வதற்குரிய தன்மையோட இருக்கும். மனிதனுடைய அறிவிலிருந்து, சிந்தனை முறையிலிருந்து, வளர்ச்சி அடைந்த வளர்ச்சி நிலையிலிருந்து கட்டப்படுகிற கட்டுமானம் என்பது ஒரு பொருத்தமான உங்களுக்கும் இயற்கைக்கும் பொருத்தமான தன்மையோட இருக்கும்னு சொன்னா, அதுதான் ஒரு நல்ல இருப்பிடத்திற்குரிய அ ஒழுங்கு. அந்த ஒழுங்கின் அடிப்படையில கட்டப்படுகிற இருப்பிடம் என்பது, உங்களுக்கு ஒரு நிம்மதியான, மகிழ்வான, நலமான வாழ்வை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், உங்களுடைய காரணமாக எதிர்கால தலைமுறை இருப்பிடத்திற்கும், தண்ணீருக்கும், வேற எந்தவித சூழலியல் தேவைக்கும் அ திணறாத ஒரு வாய்ப்பை அது 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 கட்டமைக்கும். ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய வகுத்து குடுக்குறதுக்கு முதன்மையா இருக்கும். இன்றியமையாததா இருக்கும். அந்த வகையில நம்முடைய இருப்பிடம் பற்றிய புரிதல் என்பது இருக்கணும். அது நான் முன்பே சொன்னது போல, அ ம் சில பழங்குடி மக்கள்ட்ட இருக்குது. ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாத கிராம மக்கள்ட்ட இருக்குது. இப்படி சில விதிவிலக்கான இடங்கள்ல இப்படி இருக்குது. இது வந்து ஒரு பரவலான புரிதலோட எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற விருப்பம் எனக்கு இருக்கு. அ இப்படி எல்லாருக்கும் போய் சேர்றபோது, இந்த இயற்கை வளங்களை சுரண்டி ஒரு வாழ்க்கைய வாழ்கிற போக்குலருந்து இந்த மனித சமூகம் முழுமையா விடுபடும். அதுதான் எ ஒரு சிறந்த வாழ்விற்கான அடிப்படை அப்படின்னு நானு பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.